மேகநாதா, இந்த தடவை நமது பாகநெறிக்கு உட்பட்ட நிலங்களிலிருந்து வரவேண்டிய குத்தகை பணத்தை எல்லாம் உடனடியாக வசூலிக்க வேண்டும். என்ன இவ்வளவு அவசரம்? வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் குதிரை சண்டை காடநேரியில் இந்த வாரம் தொடங்கப் போகிறது. என்ன தொடங்கி என்ன பயன்? சந்தைக்கு வரும் குதிரைகளின் மொத்த உரிமையையும் கிழக்கிந்திய கம்பெனி பெற்றுக்கொள்ளும். பிறகு அவன் சொல்வதுதான் விலை. அவர்களிடமிருந்துதான் வாங்க வேண்டும். அதுதான் இல்லை. இந்த முறை அவர்கள் பார்வையெல்லாம் வேறு திசையில் சென்று விட்டதால் இதை பொருட்படுத்தவில்லை. அரேபிய குதிரைகளை நேரடியாகவே விற்பனை செய்ய போகிறார்கள். அப்படியானால் நாம் சென்று வாங்க வேண்டியது அவசியம்தான். பல நாட்டு குதிரைகள் வந்தாலும் அரேபிய குதிரைகளை வாங்குவதற்குத்தான் போட்டி நடக்கும். நீங்கள் சென்று குதிரை சந்தைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். கணக்கு பிள்ளை, பாகநேரி பில்லாத்தா கோயிலில் ஏதோ பிரச்சனை என்றார்களே, நீங்கள் போய் பார்த்தீர்களா? கோயிலை காரணமாக கொண்டு இரு தரப்பாருக்குள் பிரச்சனை ஏற்பட்டது. அவர்களை அழைத்து பேசி சமாதானம் செய்துவிட்டுத்தான் வருகிறேன். நகரம்பட்டிக்கு சென்று பண்ணையாட்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னேனே, பார்த்துவிட்டு வந்தீர்களா? பார்த்து அடுத்து செய்ய வேண்டிய பணிகளை சொல்லிவிட்டுத்தான் வந்தேன். கணக்கு பிள்ளை, அம்பலம், நீங்கள் செல்லுங்கள். உத்தரவு. மேகநாதா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரி காணப்படுகிறாய்? உடல் நலம் இல்லையா? இல்லை மரகதத்திற்கு ஏதேனும் பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பிறகென்ன? மனதில் ஒரு நெருடல். அதை பற்றி கேட்பதா வேண்டாமா என்று தயக்கம். இதென்ன பேச்சு மேகநாதா? அண்ணன் உன்னை எங்கள் குடும்பத்தில் ஒருவனாகத்தானே நடத்துகிறார். பிறகென்ன தயக்கம்? எதுவாயினும் கேள். ஊமைத்துறையார் மருது பாண்டியர்களை காப்பாற்றுவதற்காக தங்களையும் பட்டமங்கலம் அம்பலக்காரரையும் அழைத்து பேசிய போது நீங்கள் அவரை பார்த்துக் கொள்ளட்டும் என்று ஒதுங்கிக் கொண்டீர்களாமே. இது பாகநேரி பெருமைக்கு குறையில்லையா? மேகநாதா, இது எப்படி பாகநேரி பெருமைக்கு குறையாகும்? என்ன இவ்வளவு சாதாரணமாக கேட்கிறீர்கள்? பட்டமங்கலத்துக்காரர்கள் என்ன பேசுவார்கள்? என்ன பேசுவார்கள்? ஊமைத்துறையார் பாகநேரி அம்பலக்காரரையும் பட்டமங்கலத்து அம்பலக்காரரையும் அழைத்து மருது சகோதரர்களை பாதுகாக்கும் பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேட்டால் பாகநேரிக்காரர் தயங்கியதால் பட்டமங்கலத்தார் ஏற்றுக்கொண்டார் என்றல்லவா சொல்வார்கள். அப்படியா சொல்வார்கள்? அது மட்டுமல்ல, வேறென்ன? பாகநேரி அம்பலக்காரர்கள் ஊமைத்துறையாருக்கு நம்பிக்கையானவர், நெருக்கமானவர் என்றெல்லாம் பேசினார்களே. இப்போது என்னவாயிற்று? பட்டமங்கலத்து அம்பலக்காரர் சென்றவுடனே பாகநேரியாரின் செல்வாக்கு போய்விட்டது என்றல்லவா பேசுவார்கள். ஏன் சிரிக்கிறீர்கள் அம்பலம்? யார் எப்படி பேசினால் என்ன? நமக்கு மருது சகோதரர்கள் பாதுகாப்பு முக்கியம். அதை செய்ய வல்லத்தரையன் முன் வரும்போது நாம் குறுக்கிடலாமா? நானும் பங்கு கொள்கிறேன் என்று இணைந்து கொண்டாலும் வல்லத்தரையன் நான் சொல்வதை கேட்பானா? நான் ஒன்று சொன்னால் அவன் வேறொன்று சொல்வான். கொள்ளையிடப் போனாலும் கூட்டுக்கூடாது என்பார்கள். கொள்ளையர்களான வெள்ளையரிடமிருந்து நமது மதிப்பிற்குரிய மருது சகோதரர்களை காப்பாற்றும் விஷயத்தில் வல்லத்தரையனுடன் கூட்டுச் சேர்ந்து ஏதேனும் குளறுபடி நேர்ந்து விட்டால் முதலுக்கே மோசம் என்ற நிலை வந்து விடாதா? முதலை தண்ணீருக்கு இழுக்க யானை தரைக்கிழுக்கும் என்ற நிலை வந்துவிடும். அதனால்தான் நான் ஒதுங்கிக் கொண்டேன். நீங்கள் சொல்வது சரிதான் அம்பலம். ஆனால் ஊமைத்துறையார் நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதானே எதிர்பார்த்திருப்பார். அப்படியில்லை மேகநாதா. எப்படியாவது இந்த பாதுகாப்பு பணியில் வல்லத்தரையன் பங்கு கொள்ள வேண்டும் என்பது ஊமைத்துறையின் விருப்பம். அதனால் அது நடக்கட்டும் என்று நான் விலகி நிற்கிறேன். மேகநாதா, உன் ஆதங்கம் எங்களுக்கு புரிகிறது. ஆனால் நீ இப்போதுள்ள நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். என் அண்ணன் ஊமைத்துறையாரிடம் நெருக்கமாக இருக்கிறார் என்பதாலேயே பட்டமங்கலம் அம்பலக்காரர் விலகியே நிற்கிறார். அவர் எப்படியாவது இந்த வட்டத்திற்குள் வந்துவிட வேண்டும் என்று ஊமைத்துறையார் விரும்புகிறார். அண்ணன் அவ்வப்போது அவர் பணியில் குறுக்கிட்டால் அவர் விலகிச் சென்று விடுவார். இவ்வளவு பாடுபட்டு அவரை கொண்டு வந்து ஊமைத்துறையாரோடு சேர்த்து வைத்ததற்கான விஷயத்தில் பலனில்லாமல் போய்விடும். நீங்கள் சொல்வதும் சரிதான். இதற்குள் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதென்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. அம்பலம், நான் இப்படியெல்லாம் பேசிவிட்டேன் என்பதற்காக தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். என் கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றுதானே நீ இப்படி பேசினாய் மேகநாதா. அது எனக்கு நன்றாக தெரியும். ஒரு முக்கியமான விஷயத்தை கணக்கு பிள்ளை சொல்லிவிட்டு போனார். அதை பற்றி உங்களிடம் பேச வந்திருக்கிறேன். சொல். காடநேரி குதிரை சந்தை அடுத்த வாரம் தொடங்குகிறதாம். உங்களுக்கே தெரியும்,
நமது பாதுகாப்பு படையில் தற்போது பலவீனமாயிருப்பது குதிரைப்படைதான். உண்மைதான். அதனால் இந்த வாரம் சென்று போதுமான அளவிற்கு குதிரைகளை வாங்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். அது அவசியம்தான். ஆனால் வெள்ளையன் குறுக்கே புகுந்து குழப்பம் செய்வானே? இந்த வருடம் அந்த நிலை இல்லை. நாமே நேராக பேசி குதிரைகளை வாங்கலாம் என்று கணக்கு பிள்ளை சொன்னார். அப்படியானால் சரி, அவசியம் வாங்கிவிட வேண்டியதுதான். தாங்களே நேரில் வருகிறீர்களா, இல்லை சின்னம்பலத்தை அனுப்புகிறீர்களா? நானும் வரவில்லை, ஆதப்பனையும் அனுப்பப் போவதில்லை. என்ன இப்படி சொல்கிறீர்கள்? ஆமாம் மேகநாதா, எங்கள் இருவருக்குமே நிறைய வேலைகள் இருக்கிறது. அதனால் நீதான் இந்த பணியை செய்து குதிரைகளை வாங்கி வர வேண்டும். என்ன இருந்தாலும் நீங்கள் இல்லாமல் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீ இதுபோன்ற பணிகளை செய்ததில்லையா என்ன? எனக்கு உன் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. நீயே குதிரை சந்தைக்கு சென்று நமக்கு தேவையான குதிரைகளை வாங்கி வா. ஆதப்பா. லலிதா, குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வா. இதோ கொண்டு வருகிறேன். என்ன மாமா, மிகவும் சோர்வாக இருப்பது போல் தெரிகிறது. ஆமாம் அம்மா, வெளியில் சென்று விட்டு வந்தேன் அல்லவா, அதனால் ஏற்பட்ட அசதி. இது வெயில் காலம் இல்லை என்றாலும் காற்றோட்டம் இல்லாததால் வெயில் சற்று அதிகமாக இருப்பது போல்தான் தெரிகிறது. மாமா, இப்போது நான் வாசித்தது என்ன ராகம்? சங்கராபரணம். முதன்முறையாக நான் இந்த ராகத்தை வாசித்திருக்கிறேன். அது எப்படி இருந்தது என்று தங்கள் கருத்தை சொல்லவே இல்லையே. அதை பற்றி சொல்வதற்கு என்னம்மா இருக்கிறது? உனது வாசிப்பில் ஏதாவது குறை இருந்தால்தானே அதை பற்றி கருத்து கூற முடியும். நாட்டியத்தில் சுந்தரி எப்படி சிறந்து விளங்குகிறாளோ அதே போல் வீணை வாசிப்பதில் நீ சிறந்து விளங்குகிறாய். ஆடர் கலைக்கே உரியவரான நடராஜ பெருமாள் சுந்தரியின் கால் சலங்கையில் வீட்டிலிருந்து அவளை ஆசீர்வதிப்பது போல வீணைக்கே உரியவளான கலைவாணி உன் கை விரல்களில் வீட்டிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கும் போது அந்த இசை லயத்தில் எப்படி அம்மா குறை ஏற்படும்? இந்தாருங்கள். ஆமாம், நீங்கள் வெள்ளூருக்கு தானே சென்று வந்தீர்கள்? ஆமாம். அங்கு திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவிழாவில் நாட்டிய நிகழ்ச்சி இடம்பெறுகிறதல்லவா? இடம்பெறுகிறது. வெள்ளூர் சென்றுவிட்டு வேலையின் காரணமாக வேறூர் ஏதேனும் சென்றீர்களா? இல்லை. பிறகு ஏன் இத்தனை தளர்ச்சியாக பேசுகிறீர்கள்? தாங்கள் இந்த அளவிற்கு சோர்வடைந்து நான் பார்த்ததே இல்லை. உடம்பிற்கு ஏதேனும் முடியவில்லையா? உடம்பெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. பிறகு எதற்கு இவ்வளவு சோர்வாக இருக்கிறீர்கள்? லலிதா, இது உடலால் ஏற்பட்ட சோர்வல்ல, மனதால் ஏற்பட்ட சோர்வு. மாமா, என்னவாயிற்று? ஏன் இப்படி வார்த்தைக்கு வார்த்தை பீடிகை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே. பேசும்படியான சூழ்நிலை ஏற்பட்டால் பேசித்தானே ஆக வேண்டும். அப்படி என்ன சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது? வெள்ளூரில் நான் கேட்ட செய்திதான் என்னை இத்தகைய நிலைக்கு ஆளாக்கிவிட்டது. மாமா, நீங்கள் இவ்வளவு விரக்தியாக பேசும் அளவிற்கு அவ்வளவு வருத்தம் தரக்கூடிய செய்தியா அது? ஆமாம். அப்படி என்னதான் செய்தி அது? பானையை போட்டு உடைப்பது போல் அதை போட்டு உடைத்து விடுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் மனபாரம் குறையும்.
என் மனபாரம் குறைந்துவிடும். ஆனால் மாமா, போதும், பிரச்சனையை சொல்லுங்கள். இந்த வருடம் வெள்ளூரில் நடக்கும் திருவிழாவில் உன் நாட்டியத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். யார் மாமா அப்படி சொன்னது? வெள்ளூரின் ஊர் தலைவர் ராமநாதன் தான் சொன்னார். ஏன் அவர்கள் அப்படி சொன்னார்கள்? அவர்களுக்கு சுந்தரியின் நாட்டிய நிகழ்ச்சி என்றால் அவ்வளவு பிரியமாயிற்றே. ஒவ்வொரு வருடமும் அந்த திருவிழாவின் சிறப்பு நிகழ்ச்சியே நம் சுந்தரியின் நாட்டிய நிகழ்ச்சி என்றுதானே சொல்வார்கள். மற்ற இடங்களில் சுந்தரியின் நாட்டியத்திற்காக தரப்படும் சன்மானத்தை விட வெள்ளூர்காரர்கள் தானே அதிகமான சன்மானம் கொடுப்பார்கள். அவர்கள் அப்படி செய்வதற்கேற்ப சுந்தரியும் நாட்டியத்தில் புது புது பரிமாணங்களை புகுத்தி அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து கொண்டுதானே இருக்கிறாள். அப்படி இருக்கும்போது சுந்தரியின் நாட்டியத்தை வேண்டாம் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? ஒரு சிலரின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை. அதனால்தான் இதன் மூலமாவது அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து கொள்ள முடியுமா என்று முயற்சி செய்து பார்க்கிறார்கள். யார் மாமா அது? வேறு யார்? அந்த ஆங்கிலேய துரை கர்னல் அக்னியுதான். நாட்டியத்திற்கும் கர்னல் அக்னியுவிற்கும் என்ன மாமா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கிறது வடிவு. தமிழகத்திற்கும் அவனுக்குமே சம்பந்தம் இருக்கும் பொழுது நாட்டியத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்காதா என்ன? என்ன மாமா சொல்கிறீர்கள்? ஆமாம் வடிவு. ஒவ்வொரு குறுநீல மன்னர்களும் பாளையக்காரர்களும் ஜமீன்தார்களும் கர்னல் அக்னியுவின் துப்பாக்கிற்கு பலியாகி விடுவோமோ என்று பயந்து பயந்து அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர் அவனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பல பேர் பட்டுக்கம்பளம் விரித்தல்லவா அவனை வரவேற்கிறார்கள். தனது நாட்டையும் அவர்கள் பட்டயம் எழுதி தந்து விடுகிறார்களே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜமீன்தார்களும் ஊர் தலைவர்களும் அவனுக்கு பயந்து அடிப்பணிந்துதானே வாழ்ந்தாக வேண்டும். அந்த பயம்தான் இத்தனை வருடங்களாக நீ நடத்தி வந்த நாட்டிய நிகழ்ச்சி இன்று தடைபட காரணமாக இருக்கிறது. அக்காவின் நாட்டிய நிகழ்ச்சி தடைப்பட்டிருக்கிறது என்று சொல்லாதீர்கள் மாமா. நமது வாழ்வாதாரம் தடைப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் அந்த கர்னல் அக்னிவை சாதாரணமாக நினைத்து விட்டீர்கள். அவன் நம் எல்லோரையும் விட மிகவும் புத்திசாலி என்று நிரூபித்து விட்டான். அவனுக்கு தெரிந்திருக்கிறது யார் எங்கு சென்று என்ன செய்தால் யார் எப்படி வருவார்கள் என்று அவனுக்கு தெளிவாக புரிந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் தான் நம் சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நான் அன்றைக்கே சொன்னேன், கர்னல் அக்னிவை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்று. நீங்கள் தான் கேட்கவில்லை. அக்காவிடமும் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அக்காவும் அதை கேட்கவில்லை. தனது நாட்டியம் அந்த நடராஜ பெருமானுக்கு செய்யப்படும் சேவை என்றாள். ஆனால் அந்த இறைவனுக்கே அவளால் சேவை செய்ய முடியாத அளவிற்கு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதே. அக்கா அந்த ஆலயத்தில் ஆட வேண்டுமா வேண்டாமா என்று தீர்மானிப்பது அந்த ஆண்டவன் அல்ல, இந்த கர்னல் அக்னியுதான். என்ன வடிவு பேசுகிறாய் நீ? அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறான் என்பதற்காக அவன் சொல்லியபடியெல்லாம் சென்று ஆட முடியுமா? நாட்டியம் ஆடுவதுதானே மாமா நமது தொழில். இன்னாருக்கு முன்னால் தான் ஆட வேண்டும், மற்றவர் முன்னால் ஆட வேண்டாம் என்று ஏதாவது பட்டயம் எழுதப்பட்டிருக்கிறதா? அல்லது இதைத்தான் செய்ய வேண்டும் என்று யாராவது அதை கடைபிடித்திருக்கிறார்களா? யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை வடிவு. நான் எனது நாட்டியத்தை சிலரின் பொழுதுபோக்கிற்காக அவர்கள் முன் பயன்படுத்துவது கிடையாது. நாட்டியத்தின் ஒவ்வொரு அபிநயத்திலும் இறைவனை பற்றிய வர்ணனை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டியத்தை பார்ப்பதன் மூலம் அவர்களுக்கு ஒரு பக்தியை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் நாட்டியத்தின் உண்மையான பெருமை. அப்படியல்லாமல் நாட்டியமாடும் அந்த பெண்ணை அனுபவிக்க வேண்டும் என்ற புத்தி ஏற்படக்கூடாது. பக்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலை பொருளாக அந்த நாட்டியக்காரி இருக்க வேண்டுமே தவிர இச்சைகளை தூண்டக்கூடிய போக பொருளாக இருக்கக்கூடாது. இந்த சுந்தரி தன் நாட்டியத்தை இறைவனின் பாதத்தில் சமர்ப்பணமாக வைப்பாளே தவிர காம பார்வையின் கண்களுக்கு ஒருபோதும் காணிக்கையாக்க மாட்டாள். அப்படியானால் இத்தனை ஆண்டுகளாக நீ ஆடிக்கொண்டிருந்த நிகழ்ச்சி உன் கையை விட்டு பறிப்போய் விட்டதே, அதனால் உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? அதை பற்றிய வேதனை கூட உனக்கு இல்லையா? இருக்கிறது. வருத்தமும் இருக்கிறது, வேதனையும் இருக்கிறது.
இதனால் நம் வாழ்வாதாரம் பறிபோய் விட்டதே என்ற வேதனை ஏற்படவில்லை. என்னுடைய வாழ்வாதாரமே அந்த நடராஜ பெருமான் தான். பிறந்தது முதல் இன்று வரை அல்லாமல் கடைசி வரை மண்ணுக்குள் போகும் வரை என்னை வழிநடத்தப் போகிறவர் அந்த நடராஜ பெருமான் தான். அதில் எனக்கு எந்த அச்சமும் இல்லை. அந்த நம்பிக்கையில் ஒரு துளி கூட குறையவும் இல்லை. என்னுடைய வருத்தம் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் அந்த சிவனாருக்கு நான் செய்து கொண்டிருந்த சேவையை இந்த வருடம் செய்ய முடியாமல் போய்விட்டதே என்ற வருத்தம்தான். அதற்காகத்தான் நான் வேதனைப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். அப்படியானால் இந்த வருடம் சுந்தரிக்கு பதிலாக ஆடப்போகிறவள் யார்? வேறு யார் வந்து ஆடப்போகிறார்கள்? நாட்டியத்தை கலையாக நினைக்காமல் காசுக்காக விற்று கொண்டிருக்கும் அந்த வனிதாமணிதான்.